கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தி வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த ஒரு தொடர் வேத பாட வகுப்பிற்கு நாம வந்துட்டு இருக்கும்போது நாம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய புதிய சத்தியமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தெரிந்து கொண்டு வரோம். அப்ப அதுல கடந்த 2 வாரங்களாக நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சிலுவையின் ரகசியம். அந்த ரகசியத்துல ஃபர்ஸ்ட் வாரம் என்ன கத்துக்கிட்டோம்? ஈடுபலி. எப்படி கர்த்தர் இயேசு அவர் ஒருத்தர் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? யாருக்கு விலைக்கிரயம் கொடுத்துட்டார்? ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலை. ஆதாமுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் போட்டோம்? கர்த்தருக்கு 100. அவருக்கு பெர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. அவர் அந்த வானத்திலிருந்து என்ன பண்ணாருங்க? இறங்கி வந்தார். அந்த சரிநிகர் சமான விலைக்கு இறங்கி வந்ததாக நம்ம பார்க்கிறோம். சரி, விலைக்கிரயம் கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு. ஏன் இவ்வளவு நாள் நடக்கல அப்படிங்கிறது போன வாரம் நாங்க என்ன பண்ணிருப்போம், நம்ம அது ஒரு பாடமாக பார்த்தோம். சரி, அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்றோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான், ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இன்னும் நம்ம சொல்லணும்னா, தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா விசுவாசம், ஃபெய்த். சரி, விசுவாசம் அப்படின்னு என்னங்க? ஏன்னா விசுவாசம் பியூர் தமிழ் இல்லைங்களா? இது 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, நம்மளுடைய நம்பிக்கை என்னதுங்க? நம்பிக்கைக்கு பேரும் விசுவாசம் தான். நம்ம ஒருத்தங்களுக்கு உண்மையா இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த உண்மையா இருக்கிறதுக்கு பேரும் விசுவாசம். ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்களாக நம்ம பார்க்கணும். சரி, நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன நம்பிக்கையெல்லாம் இருக்கு? வேலைக்கு போறீங்களா? வீட்டுக்காரங்க வேலைக்கு போறாங்களா? அப்படின்னு என்ன நம்பிக்கை? மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் வருங்கிற நம்பிக்கை. ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வேலைக்கு போவோமா? அப்படின்னா என்னதுங்க இது? ஒரு சாதாரண மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த். அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாளைக்கு காலையில சூரியன் வருங்களா? சூரியன் உதிக்குமா நாளைக்கு? இது கூட என்னதான்? இது அன்றாட விசுவாசம். இது சரி, இப்படி எல்லாம் ஒரு விசுவாசம் இருக்கும்போது நீங்க சிட் ஃபண்ட்ல எல்லாம் காசு போடுறீங்களா? போடுறது இல்ல. ஏன் போடுறது இல்ல? விசுவாசம் இல்ல இல்லைங்களா? பேங்க்ல போடுறீங்களா? கவர்மெண்ட் பேங்க்ல போடுறீங்க. அப்படின்னு என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? காணாம போன யாரோ ஒருத்தங்க கையாடல் பண்ணிட்டாலுமே ஏதோ ஒரு வகையில நமக்கு திருப்பி கொடுப்பாங்கிறது ஒரு விசுவாசம். சரி, இப்படி மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இதே விசுவாசம் மதத்துக்கு வருது இல்லைங்களா? அப்ப மதத்துக்கு விசுவாசம் வரும்போது மதம், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விசுவாசம் இருக்கா இல்லைங்களா? சரி, நம்ம இந்தியால மெஜாரிட்டி யார் இருக்காங்க? ஹிந்துஸ். ஹிந்துஸ்க்கு என்ன நம்பிக்கை இருக்குங்க? என்னென்ன நம்பிக்கை எல்லாம் இருக்கு நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? பேசியிருப்போம், பழகியிருப்போம். மோட்சம் உண்டுன்னு சொல்றாங்க. சரி, வேற என்ன சொல்றாங்க? வேற என்ன இருக்குங்க? சரி, அவங்களுக்கு விசுவாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னென்ன விசுவாசம்? இந்த ஆடு போய் வெட்டுறாங்க இல்லைங்களா? எதுக்கு வெட்டுறாங்க? கெடா விருந்து போயிருக்கீங்களா? எங்க ஊர்ல அடிக்கடி நடக்கும்.
அப்ப இந்த கெடா விருந்து எதுக்கு வைக்கிறாங்க? ஏதோ ஐடியா இருக்குங்களா? சரி, இது எதுக்கு வெட்டுறாங்க? இதை வெட்டி எதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்? ஏதோ ஒரு அப்ப இது அவங்களுடைய விசுவாசம். சரி, உங்க ஊருக்கு பக்கத்துல ராமேஸ்வரம் இருக்கு இல்லைங்களா? ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு வராங்க? காசி ராமேஸ்வரம் சொல்றாங்க இல்லையா? இந்த ராமேஸ்வருக்கு ஹிந்துஸ் எதுக்கு வராங்க அடிக்கடி? ஆ? பாவத்தை தொலைக்கிறதுக்கு இல்லைங்களா? அப்ப இது யாருடைய விசுவாசமா இருக்கு? சரி, கிறிஸ்டியனுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? ராமேஸ்வரம் போனா பாவம் தொலைஞ்சிரும்னு? இல்ல. ஆனா யாருக்கு இருக்குங்க? ஒரு ஹிந்துஸ்க்கு இருக்கு. வேற என்ன விசுவாசம் இருக்குங்க? இது நம்ம ஊருக்குள்ளார நடக்கிறது மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வெளியில என்ன இருக்குது அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. வேற என்ன இருக்குங்க? பசுமாடு இருக்கு இல்லைங்களா? பசுமாடு எப்படி பார்ப்பாங்க? ஒரு புதுசா வீடு கட்டிட்டா பசுமாடு என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளார அது சாணம் போட்டுச்சுன்னு அது என்னவா நினைப்பாங்க? என்னவோ பார்ப்பாங்க தெய்வ. அது ஒரு புனிதமா அவங்க பார்ப்பாங்க. சரி, பசுவை வந்து தெய்வமா பாக்குறவங்க அதே பசு வந்து வெட்டி சாப்பிட்டாங்கன்னு எப்படி பார்ப்பாங்க? அது எப்படி பாக்குறாங்க? அருவருக்கிற மாதிரி பாக்குறாங்க. இருக்குதா இல்லைங்களா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி நம்ம கேட்கிறோம். பசு மட்டும் தான் வந்து அவங்க தெய்வமா பாக்குறாங்களா, இல்ல அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் கூட தெய்வீகமா பாக்குறாங்களா? நெய் கூட தெய்வீகமா பாக்குறாங்க. சாணத்துல இருந்து என்ன எடுக்கிறாங்க? திருநீர் எடுக்கிறாங்க. இதெல்லாமே எப்படி பாக்குறாங்க? அவங்க ஒரு புனிதமா பாக்குறாங்க. சரி, மாட்டினுடைய கோமியம் அது எப்படி பாக்குறாங்க? அதுவுமே வந்து முக்கியமானதா தான் பாக்குறாங்க. அன்பு சகோதரன் சகோதரர்களே, இது யாருடைய நம்பிக்கை? ஹிந்து சகோதரர்களுடைய நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கை முஸ்லீம் கிட்டயோ அல்லது வந்து கிறிஸ்தவர்கள் கிட்டயோ இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. சரி, இப்ப இவங்களை விட்டுறலாம். இப்ப இவங்களுக்கு அடுத்தது யார் இருக்கிறாங்க? முஸ்லிம்ஸ் இருக்காங்க. முஸ்லிம்ஸினுடைய நம்பிக்கை என்னது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, மெக்கா போனா அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு புனிதம் அவங்க அடைவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நம்பிக்கை, அவங்க ஃபுல்லா சென்ட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? குளிக்கும் போது அந்த தண்ணியில வந்து ஒரு சுகந்த வாசனை பொடி யூஸ் பண்ணி தான் அவங்க குளிப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க முஸ்லிம் சகோதரர்கள் கூட அதிகமா பழகலன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிசாசு எல்லாம் பக்கத்துல வராது. யார் வரமாட்டாங்க? பிசாசு வரமாட்டாங்க. சரி, அவங்க ஜெபம் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? அவங்களுடைய பிரேயர் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க? ஒட்டி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் ஒட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? கேப் விட்டா இடையில பிசாசு வந்துருவாங்க. இது யாரோட நம்பிக்கை? முஸ்லிம் சகோதரர்களுடைய நம்பிக்கை. இன்னும் அவங்களுடைய நம்பிக்கை நிறைய இருக்குங்க. ஆனா ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இங்க பாம்பு வச்சு நிறைய உயிரை கொலை பண்றாங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு ஜிஹாத் சொல்லுவாங்க. இப்படி பண்ணுனா என்ன பிரைஸ் கிடைக்கும் தெரியுங்களா? அவங்களுடைய நம்பிக்கை யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? பரலோகத்துல கன்னிகைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சொர்க்கத்துல 12 பிரதர், உங்ககிட்ட யாரோ கணக்கு தப்பா சொல்லிட்டாங்க. 70 இருந்து 90 பெண்களை கொடுத்துருவாங்களாம். அப்போ இவங்க எதுக்காக செய்யறாங்க இதெல்லாமே? புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் யாருடைய நம்பிக்கை? இதெல்லாமே இது முஸ்லிம் சகோதரர்களுடைய நம்பிக்கை. சரி, இப்ப கிறிஸ்தவர்கள் கிட்ட வரும். கிறிஸ்தவர்கள் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுங்களா? இப்ப ஹிந்துஸ் அப்படின்னா, ஹிந்துஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோயில் வச்சுக்குவாங்க. என்ன அப்படின்னா, இது சிவன் கோயில், இது மாரியாத்தா கோயில், இது வந்து ஐயனார் கோயில் அப்படின்னா இந்த கோயில் போனா என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கிறிஸ்துவர்களுடைய கோயிலுக்கு மட்டும் வெளியில இருந்து யாராச்சும் ஒருத்தர் புதுசா உள்ள வந்தான்னு வச்சுக்கோங்க. அதாவது கிறிஸ்டியனே இல்லாத ஒருத்தர் புதுசா வந்து எட்டி பார்த்தான்னா அவனுக்கு முதல்ல என்ன ஏற்படும்?
ஒரு குழப்பம் ஏற்படும். ஏன் குழப்பம் ஏற்படுது தெரியுங்களா? ஏன்னா கிறிஸ்டின்ல எத்தனை விசுவாசம் இருக்குங்க? சரி, முதல்ல கிறிஸ்டியன்ஸ்ல பெரிய குரூப் யாருங்க? ஆர்சி. ஆர்சியினுடைய விசுவாசம் என்ன? அவங்க யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க? மாதா கிட்ட. ஏன் மாதா கிட்ட ஜெபம் பண்றாங்க? இயேசுவோட அம்மா அம்மா சொல்லிட்டு மகன் தட்டவே மாட்டார். இப்படி ஒரு நம்பிக்கை யாருக்குள்ள இருக்குதுங்க? ஆர்சி சகோதரர்களுக்குள்ள இருக்கு. வேற என்ன விசுவாசம் இருக்குங்க? சிலை வழிபாடு இல்லைங்களா? சிலை வழிபாடுகள் நிறைய இருக்குது. சரி, வேற என்ன நம்பிக்கை? பாவ மன்னிப்பு இல்லைங்களா? பாவ மன்னிப்பு யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒருத்தர் ஒரு ஒரு அதாவது பழைய சேர் பார்த்திருக்கீங்களா? அந்த வலை பின்னி இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு சேர் போட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு உட்காந்துக்குவாரு. அவர்கிட்ட போய் இவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய பாவம் எல்லாம் சொல்லுவாரு. அவர் அப்பவே ஜெபம் பண்ணி, சரி இப்போ உன்னோட பாவம் என்ன ஆயிருச்சு, மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிடுவாரு இப்போ? இது யாருடைய விசுவாசம்? இது ஆர்சி சகோதரர்களுடைய விசுவாசம். வேற என்ன விசுவாசம் இருக்குங்க? இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி எங்க போவாங்க? வேளாங்கண்ணி. செப்டம்பர் 5 தானே? கரெக்ட் தானே நான் சொல்ற டேட்? 8. சாரி செப்டம்பர் 8. செப்டம்பர் 8 எதுக்கு போறாங்க? எங்க போவாங்க? வேளாங்கண்ணி போய் கும்பிட்டு வருவாங்க. ஏன்? எதுக்கு வேளாங்கண்ணி போகணும்? ஏன்னா அது யாருடைய கோயில்? அது மாதா கோயில். சரி, இன்னொரு கேள்வி. மாதா வேளாங்கண்ணியில தான் பிறந்தாங்களா? அதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு வேளாங்கண்ணி போகணும்? சரி, ஏதோ ஒரு நம்பிக்கை அங்க போறாங்க. அங்க போய் பிரேயர் பண்ணாத என்ன ஆகும்? ஒருவேளை கூட்டத்தோட கூட்டமா நம்ம இங்க இருக்கிற மாதா கோயில் எல்லாம் பிரேயர் பண்ணோம்னா, அவங்க ஒரு வேலை இருக்கிற வேலையில பாதி கேட்பாங்க, பாதி கேட்காம இருப்பாங்க. ஆனா வேளாங்கண்ணியில போய் பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அந்த ஜெபத்தை கேட்பாங்க. அப்படிங்கிறது யார் நம்பிக்கை? ஆர்சி சகோதரர்களுடைய நம்பிக்கை. அப்புறம் அந்த அப்பம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்பம் தெரியும் இல்லைங்களா? அப்பம் மற்ற சபையில எப்ப அனுசரிப்பாங்க? மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அனுசரிப்பாங்க. ஆர்சி சகோதரர்கள் எப்படி அனுபவிப்பாங்க? டெய்லி காலையில போன உடனே வாயில ஒரு அப்பம் வச்சிருவோம். ஆனா திராட்சை ரசம் கொடுக்க மாட்டாங்க. திராட்சை ரசம் மட்டும் அந்த பாஸ்டர் மட்டும் தான் குடிப்பாரு. ஆனா யாருக்கு கொடுக்க மாட்டாங்க? சரி ஃபாதர் எனக்கு வரலீங்க அது. ஃபாதர் மட்டும் தான் குடிப்பாரு. ஆனா இந்த பொதுவா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எது மட்டும் தான் கொடுப்பாங்க? இந்த அப்பம் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது யாருடைய நம்பிக்கை? ஆர்சி சகோதரர்கள். வேற என்ன நம்பிக்கை இருக்கு பிரதர் அவங்களுக்கு? ஜெபமாலை. ஜெபம் எப்படி பண்ணணும்? பண்ணும்போது கண்ணை மூடிக்கணும், சம்மணம் போட்டுக்கணும், ஒவ்வொரு மணியா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அப்படியே உருட்டிட்டே பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மணி உருட்ட ஆரம்பிச்சு அந்த அடுத்த மணி தொடரும்போது அது என்ன ஆயிரும்? அந்த ஜெபம் கேட்கப்பட்டதாக ஒரு நம்பிக்கை. புரியுதுங்களா? இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆர்சி சகோதரர்களுடைய பக்தி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஹிந்துஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய வித்தியாசம் இருக்கு. இவங்க பொங்கல் அனுசரிச்சாங்கன்னா, அவங்க 3 ராஜா பொங்கல்னு ஒன்னு அனுசரிக்கிறாங்க. 3 ராஜா பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. கர்த்தர் இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் 3 பேர் வராங்க இல்லைங்களா? 3 பேர் வர்றத அவங்க எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா 3 ராஜா பொங்கல். நீங்க யாராச்சும் ஆர்சி சகோதரர்கள் இருந்தா கேட்டு பாருங்க. சரி, இதெல்லாம் என்ன பண்றாங்க? இவங்க அனுசரிக்கிறாங்க. இது யாருடைய விசுவாசமாக நம்ம பார்த்தோம்? இத்தனையும் ஆர்சியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். சரி, ஆர்சிக்கு அப்புறம் யார் இருக்கிறாங்க? புரோட்டஸ்டன்ட். அதுலயும் புரோட்டஸ்டன்ட்லயும் பெரிய ஆளுங்க யாரு? சிஎஸ்ஐ. இப்ப சிஎஸ்ஐல என்ன நம்பிக்கை இருக்கு? கொஞ்சம் பேர் சிஎஸ்ஐல இருந்து வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிஎஸ்ஐல என்ன நம்பிக்கை இருக்குங்க? சிலுவை. அதாவது இங்க மாதா இருந்தாங்கன்னா இங்க என்ன இருக்குதுங்க? சிலுவை. அப்ப சிலுவை பார்த்து மனமுருகி அப்படி நின்னோம்னா நம்ம மனசு என்ன கிடைச்சிரும்? சமாதானம் கிடைச்சிரும். ஆனா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்திற்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆனா மேலோட்டமாகத்தான் அங்க இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். வேற என்ன விசுவாசம் பிரதர்? இந்த அது என்ன பண்டிகை? ஸ்தோத்திர பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? நீங்க கேள்விப்படல. ஸ்தோத்திர பண்டிகைனா என்ன அப்படின்னா, இந்த ஹிந்துஸ் இதுக்குள்ளார வந்து ஒரு திருவிழா நடக்குது தெரியுங்களா? அதே மாதிரி திருவிழா எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சர்ச் வளாகத்துல நடந்துட்டு இருக்கும். அங்க வந்து விளையாட்டுகள் எல்லாம் இருக்கும். கன் இருந்தா கன் ஷூட் பண்றது, அப்புறம் பால் போட்டு பிரைஸ் வாங்குறது, அப்புறம் ஏதோ ஒரு பொருட்கள் வந்து ஏலத்துக்கு விடுறது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சர்ச் வந்து அன்னைக்கு பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது ஒரு பேக்கெட் வந்து 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய். இதெல்லாம் யாருடைய விசுவாசமாக நம்ம பார்க்கிறோம்? இது வந்து சிஎஸ்சியினுடைய விசுவாசம். சரி, சிஎஸ்ஐ தாண்டி வேற யார் இருக்கிறாங்க? பெண்டிகாஸ்ட். பெண்டிகாஸ்ட்ல என்னென்ன விசுவாசம் இருக்குங்க? கண்டிப்பா கை தட்டி பாட்டு பாடியே ஆகணும் இல்லைங்களா? பாட்டு பாடலைன்னா யாரு கோவிச்சுக்குவா? யாரு கோவம் வந்துருங்க? கண்டிப்பா கோவம் வந்துடும். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? ஆராதனை எப்படி பாடணும்? மன்னிக்கணும், எப்படி செய்யணும்? இதெல்லாமே நம்ம சொல்லணும். எது சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும், இல்லைன்னா ஹalleluya சொல்லணும். சரி, வேற என்ன விசுவாசம் இருக்குது? அங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது? காதுல, கழுத்துல, மூக்குத்தி இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? யாராச்சும் கேட்டிருக்கீங்களா உங்களை பார்த்து ஏன் போடக்கூடாதுன்னு? ஆனா நாகர்கோயில் பெண்டிகாஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்க. ஆனா நாங்க நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க. அங்க எங்க ஊர்ல எல்லாம் சுத்தமா போட மாட்டாங்க. சரி, இது வந்து பெண்டிகாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா பெண்டிகாஸ்ட்ல இன்னொன்னு இருக்கு. அந்நிய பாஷை பேசுவாங்களா? அந்நிய பாஷைன்னா எப்படி பேசுவாங்க? ஆமா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வந்தா நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வராது. இப்ப வரலீங்களா? சரி, பரவாயில்ல. இப்போ அந்நிய பாஷை என்ன பண்ணியே ஆகணும், நம்ம பேசியே ஆகணும். சரி, அந்நிய பாஷை எதுக்காக பேசுறாங்க? அது தெரியுமா உங்களுக்கு? அந்நிய பாஷை எதுக்கு பேசுறாங்க? அதாவது இவங்க பேசுறது வந்து தேவனுக்கு மட்டும்தான் புரியுமாமா. இடையில இந்த சாத்தான் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு தெரியுங்களா? அவருக்கு வந்து இந்த பாஷை புரியவே புரியாதாம். இதுல என்ன பியூட்டின்னா, ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கும் தான் புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். அது அப்போ இவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய பாஷை பேசியாகும். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பெண்டிகாஸ்ட்ல சபைகள்லயே ஒருத்தங்களுக்கு விசுவாச வித்தியாசம் இருக்குங்களா இல்லைங்களா? டிபிஎம் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? டிபிஎம் சிபிஎம் பழைய இது வந்து சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன். இப்ப வந்து த பெண்டிகாஸ்டல் மிஷன், அது நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க? மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேயர் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்க? சரி பண்ணணுங்கிற விசுவாசம் யாரோடையதுங்க? சிபிஎம். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி வந்து சிபிஎம்ல இருந்தாங்க. நம்மள நேர்ல பார்த்தா பயங்கரமா திட்டுவாங்க. உனக்கெல்லாம் வைராக்கியம் பத்தல, பாரு எப்படி இருக்கிறோம் பாரு, அந்த பாஸ்டர் பாரு, இவங்கள பாரு, இவங்க எதுவுமே இது பண்ணல. ஆனா அவங்க இருந்தது எங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாமக்கல் கிட்ட இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நேரா போய் அங்க போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க? நீங்க அங்க இருந்தீங்கன்னா எப்படியா இருங்க? என்ன ஃபெய்த்தோ அந்த ஃபெய்த்லயே இருங்க. அப்போ இந்த விசுவாசம் எப்படி பிரிஞ்சிருக்குதுங்க? இப்ப வெளியில இருந்து ஒருத்தன் வராங்க, ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ உள்ள வந்து இப்படி எட்டி பார்த்தானா குழப்பமாவாங்களா ஆக மாட்டாங்களா? அப்ப ஃபெய்த் கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படி இருக்குதுங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆர்சி சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மட்டன் சாப்பிட மாட்டாங்க தெரியுங்களா? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க தெரியுங்களா? சரி, ஏன் சாப்பிட மாட்டாங்க தெரியுங்களா? ஏன்னா கர்த்தர் இறந்த நாள் என்னது? வெள்ளிக்கிழமை. அப்பதான் நம்ம ஒருத்தர் கிட்ட கேட்டோம், பிரதர் கர்த்தர் 40 நாள் வந்து உபவாசமா இருந்தார், அப்ப அவர் எல்லா கிழமையிலயும் என்ன பண்ணல? சோறே சாப்பிடல. அப்படின்னா நீங்க எல்லா கிழமையும் சாப்பிடாம இருப்பீங்களா? அப்படி கேட்டதுக்கு முறைச்சு பாக்குறாரு. அப்ப விஷயம் என்ன? அப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இந்த விசுவாசம்னா என்ன?
எத்தனை விசுவாசங்கள் இருக்கு. அப்போ சபை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சபைன்னா எப்படி இருக்கணும்? இதெல்லாமே நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு விசுவாசத்திற்குள் நம்ம போகும்போது இந்த விசுவாசம் அப்படின்னா என்ன, இத பத்தி எங்க வசனம் இருக்கு அப்படின்னா, தேங்க்யூ சிஸ்டர், படிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது ம், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் ம். காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உறுதியான நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குங்க? கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கறதுல உறுதியான நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கு? இருக்கா இல்லைங்களா? இருக்கா. காணப்படாதவைகளின் நிச்சயம். கடவுளை யாராச்சும் பார்த்திருக்காங்களா? யாரும் பார்க்கல அப்படின்னு இதுதான், இது பேக்ல இருந்து வந்தா நல்லா இருக்கும். காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னா கடவுளை நம்ம என்ன பண்ணல, கண்ணுல பார்க்கல, பார்க்க முடியாது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நிச்சயம், உறுதி. இன்னொன்னு என்னன்னா காணப்படாதவைகளின் நிச்சயம். அன்பானவர்களே, இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அன்பு சகோதரன் சகோதரிகளே, இப்ப கடவுளை யாருமே பார்த்ததில்ல. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் இருதயத்திற்குள்ளார என்ன நம்புறாங்க? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அது ஹிந்துஸா இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி. சரி, ரட்சிப்புல மன்னிக்கணும், இந்த விசுவாசத்துல எத்தனை வகையான விசுவாசம் இருக்கு? இதை நாம இப்ப நம்ம பார்க்கலாம். மொத்தம் 3 வகையான விசுவாசம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது முதல் விசுவாசம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நன்றாக அந்த வார்த்தை கவனிங்க. தேவன் முதல்ல யார், என்ன பேர் வருதுங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ம், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆ, அவரை தந்தருளி ஆ. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ இங்க ஒரு விசுவாசம் பத்தி பேசுது. இது யார் மேல வைக்கக்கூடிய விசுவாசம்? இது கர்த்தர் இயேசு மேல வைக்கக்கூடிய விசுவாசம். கர்த்தர் இயேசு மேல ஒருத்தங்க விசுவாசம் வச்சா என்ன நடக்கும்னு சொல்லுதுங்க? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா அவர் என்ன ஆக மாட்டாரு? வழி தவறி போயிட மாட்டாரு. அவர் எதுக்குள்ளார வருவாரு? நித்திய ஜீவனுக்குள்ளார வருவாரு. அதுதான் பேசுது. அப்போ இந்த விசுவாசத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரட்சிப்பின் விசுவாசம். அப்ப விசுவாசம் தான், ஆனா இது ரட்சிப்பின் விசுவாசம். 2வது விசுவாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் கிட்ட இருந்து நமக்கு டெய்லி நீடு நமக்கு தேவை இருக்கு இல்லைங்களா? அனுதினமும் அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா அனுதின விசுவாசம். இந்த விசுவாசம் எங்க பேசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தாரும் அப்படிங்கிறது இது என்ன விசுவாசம்? இது அனுதினமும். இன்னைக்கு அது இது எந்த நாளையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விசுவாசம். ஆனா 3வதா இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், இந்த விசுவாசம் குறிச்சு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த விசுவாச பத்தி நம்ம படிக்கணும்னா உபதேசத்தின் மேல இருக்கக்கூடிய விசுவாசம். இந்த 3 விசுவாசத்துல ஏன் இந்த விசுவாசத்தை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். படிக்கலாம். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். என்ன விசுவாசம் சொல்லிச்சுங்க? நன்றாக கவனிக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 விசுவாசம் படிச்சோம் இல்லைங்களா? அந்த விசுவாசத்திற்கு மகா பரிசுத்தமான வார்த்தை கொடுத்திருக்காங்க, கொடுக்கப்படல. அப்ப பாருங்களேன், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை
விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அப்ப இங்க ஒரு விஷயம் பேசுறாரு. நாம மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல இப்ப நம்ம என்ன ஆகணுங்களாமா? உறுதியாகணும். அந்த விசுவாசத்தின் மேல நம்ம பலன் கொள்ளணும். அப்ப எப்படி ஒருத்தங்க பலன் ஆக முடியும்? ஒரு ஃபெய்த்ல எப்படி பலமாக முடியும்? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணம் கேட்கணும்னா, நம்மளுடைய உடம்பு இருக்குது இல்லைங்களா? நம்ம உடம்ப பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஊட்டச்சத்துள்ள உணவுகள் நம்ம உட்கொள்ளணும். வேற உடற்பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளணும். எதுக்கு? இந்த அழிந்து போகிற சரீரம் என்ன ஆகணுங்கிறதுக்காக, ஒரு உறுதி ஆகணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? அதற்கென்று நேரம் உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு. அதற்கென்று உணவு முறைகளை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. எதற்கு? இந்த சாதாரண ஒரு உடம்பை நம்ம உறுதிப்படுத்திருக்கு. ஆனா இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மிக பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்ப இங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்னு பார்க்கணும். அந்த விசுவாசத்தின் மேல நம்ம இப்ப என்ன ஆகணும்? இப்போ உறுதி அடைகிறது ரொம்ப முக்கியம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இந்த விசுவாசம் இங்க நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? அதனாலதான் நம்ம பார்த்தோம், உலகத்துல எத்தனையோ விசுவாசங்கள் இருக்கு, எவ்வளவோ விசுவாசங்கள் இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லக்கூடிய விசுவாசம் என்ன விசுவாசம்? அந்த விசுவாசம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே யூதா புஸ்தகத்துல 3வது வசனம் படிங்க சிஸ்டர். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் ஓகே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்க. யாருக்குங்க? பரிசுத்தவான்களுக்கு எத்தனை முறை ஒப்புவிக்கப்பட்ட? ஒரு விசை, ஒரே ஒரு முறை, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பரிசுத்தவான்களுக்கு ஒரே முறைக்கு இந்த விசுவாசம் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்படுது. அப்ப இந்த மகா பரிசுத்த விசுவாசம் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்ல வருதுங்க? பொதுவான ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப யாருக்கு கொடுக்கப்படுதுங்க? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய விசுவாசம் எது? அப்ப இந்த விசுவாசம் நாம இன்னும் எப்படி நாம புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விசுவாசம் யார் தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, யார் தான் கொடுத்திருக்க முடியும்? ரொம்ப கரெக்ட். படிக்கலாங்க. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் நியாயப்பிரமாணம் யார் மூலியமா வந்துச்சுங்க? மோசே. நம்ம ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். அவரு சீனாய் மலை மேல போய் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் கிருபையும் சத்தியமும் என்னதுங்க? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யார் மூலியமாக? கர்த்தர் இயேசு மூலியமாக. அப்போ விஷயம் நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகள் இந்த இடத்துல. அப்போ இரண்டாவது இந்த விசுவாசம் யார் மூலியமாக வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த விசுவாசம் எந்த வகையில வெளிப்படுது அப்படின்னா கிருபையும் சத்தியமும். அப்ப இந்த கிருபையும் சத்தியமும் யார் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவின் மூலியமாக இங்க வெளியே வர்றத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன் சகோதரி. கிருபைன்னா என்னங்க? இரக்கம். சத்தியம்னா உண்மை. வேதமே சத்தியம். சரி, ஓகே. அப்ப இருக்கும்போது இந்த சத்தியம் குறிச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறோம் அன்பு சகோதரன் சொல்லி. இன்னொரு வசனம் கூட படிங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரம். இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்களில்னா எப்போ? இப்போ கடைசி நாள். ஆனா கர்த்தர் அவருடைய முதல் போதனை சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு அவர் பேசின டைம்ல சொல்றாரு. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த கடைசி நாட்களின் குமாரன் மூலியமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாருங்க? திருவுளம் பட்டிருக்கான்னா
கர்த்தர் இயேசு அவர் பூமியில வந்தார் பாத்தீங்களா? வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியம்ங்கிற ஒரு கான்செப்டே வெளியே வருதுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணப்படல. இப்ப உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்க இல்லைங்களா? ஆபிரகாம் இருந்தாங்க, ஈசாக்கு இருந்தாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இவங்க எல்லாமே சத்தியம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியம்ங்கிற கான்செப்ட்ல இல்லைங்க. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அந்த சொல்லப்பட்டு அவங்க செஞ்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு நோவா கிட்ட தேவன் என்ன சொன்னாருங்க? பேழையை கட்டுன்னு சொன்னாரு. அவர் என்ன மட்டும்தான் செஞ்சாருங்க? பேழையை மட்டும்தான் செஞ்சாரு இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப சிம்சோன் கிட்ட என்ன சொன்னாருங்க? சிம்சோன் கிட்ட என்ன சொன்னாருங்க? சிம்சோனுடைய வேலையே சுற்றிலும் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எதிரிகள் கிட்ட இருந்து தன் ஜனங்களை என்ன பண்ணணும்? காப்பாத்துற வேலை. இதை மட்டும் தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாருங்க. புரியுதுங்களா? அப்போ இவங்க எப்படித்தான் இருந்தாங்களே தவிர கிருபையும் வெளிப்படல, சத்தியமும் வெளிப்படல. ஏன்னா ஒருவேளை கிருபை அப்ப இருந்திருந்ததுன்னா மோசே எங்க போயிருப்பாருங்க? எதுக்குள்ள போயிருப்பாங்க? கானான்குள்ள போயிருப்பாரு. அப்ப கானான்குள்ள யார் போகல? மோசே போகல. அப்ப அங்க என்ன இல்ல? கிருபை இல்ல. அப்போ கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு விஷயம் வெளிப்படுது. ஒண்ணு கிருபை, இன்னொன்னு என்னதுங்க? சத்தியம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப அந்த இரண்டு விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு கர்த்தர் மூலியமாக இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனம் பார்க்கும்போது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இந்த வார்த்தை மீண்டுமாக பார்க்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனால் அனுப்பப்பட்டவர் யாருங்க? குமாரன். தேவன் யாருங்க? பிதா. அப்போ பிதாவினால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருங்க? இந்த பூமியில பேசினாரே தவிர எந்த இடத்துலயும் தன் சொந்த கருத்தை அவர் என்ன பண்ணலீங்க? பேசவே இல்ல. இதை ஏன் நம்ம இவ்வளவு ஆழமா கவனிக்கிறோம் தெரியுங்களா? ஏன் இந்த பாயிண்ட் இவ்வளவு விஷயம் பேசணும் தெரியுங்களா? இன்னைக்கு நாமும் நிறைய நேரம் வசனங்கள் மேல அந்த ஒரு கவனக்குறைவினால நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். உதாரணத்துக்கு முதல் கற்பனை என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் கட்டளை என்னங்க? வேற தேவர்கள் பார்க்கல. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டளை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது எதன் அடிப்படையில இது இப்படி மாத்தி சொல்றாங்க? எதன் அடிப்படையில? அந்த சத்தியத்திற்குரிய இதுதான் சத்தியம், இதுக்குரிய அந்த வேல்யூ புரியாம தான் என்ன பண்றாங்க அவங்க பேசுறாங்க. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் சொன்ன வார்த்தை மாத்திரம் தான் கர்த்தர் இயேசு இந்த இடத்துல வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, சரி, சத்தியம்னா என்னங்க? சத்தியம் சொல்றீங்களே, சத்தியம்னா என்ன? பரிசுத்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும். சரி, வசனம் போலாம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப பரிசுத்தமாக இதாங்க மெத்தடு. உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். எதுதான் சத்தியம்? உங்க வசனம் தான் சத்தியம். அப்ப சத்தியம்னு எது கேட்டா என்ன சொல்லலாம்? வசனம் தான் சத்தியம். அப்ப வசனத்துல இல்லாததெல்லாம் நம்ம பேசுறோம் தெரியுங்களா? அதெல்லாம் என்னதுங்க? அதெல்லாம் சத்தியம் கிடையாது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாதுன்னு வசனம் இருக்குங்களா? இருக்கா இல்லைங்களா? இல்ல. அப்ப எது சத்தியம்? இல்ல ரொம்ப டீப்பா போக வேண்டாங்க பிரதர். அப்போ வசனத்துல இல்லாதது அது சத்தியம் இல்ல. இதுதான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது வேதத்துல எழுதி இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் தவிர
இல்லாத விஷயம் எதுவுமே அந்த மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்க முடியாது. அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது எங்க இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும். அதுவும் எங்க இருக்கணும்? கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு அது ஒத்து இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது என்னதுங்க? சத்தியம். சரிங்க. இப்ப சத்தியம்ல முடிஞ்சு போனதும் இருக்குது, நடக்க போறதும் இருக்குது. புரியுதுங்களா? இப்ப முடிஞ்சு போனது என்னதுங்க? பெத்லகேமிலே ஒரு பாலகன் பிறப்பார் அப்படிங்கிறது என்னதுங்க? அது முடிஞ்சு போச்சு. சத்தியம்தான். ஆனா அது அது என்ன ஆயிருச்சு? அந்த சத்தியம் அது முடிஞ்சு போன சத்தியம். இயேசு வருவாருங்கிறது, இரண்டாம் வருகை வருவாருங்கிறது அது என்னதுங்க? இனிமேல் நடக்கக்கூடிய சத்தியம். இப்ப எது இப்போதைக்கு சத்தியம்? இப்ப நம்முடைய ஃபெய்த் எது மேல வைக்கணும்? அப்ப கர்த்தருடைய இரண்டாம் வருகையில தான் இருக்கணுமே தவிர, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் அந்த ஒரு இயேசு இன்று பிறந்தார்னு சொல்லி நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கிறதுல என்ன இல்லைங்க? விசுவாசம் கிடையாது. அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் இன்னைக்கு நாம போதனைகள் என்னங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த போதனைகளை நம்ம எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம்? இது முதல்ல நம்ம விசுவாசிக்கிறோமா? சத்தியம் தான் விசுவாசம், வசனம் தான் சத்தியம் அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கிறோமா? ஏன்னா இந்த பாயிண்ட் விசுவாசிச்சாதான் பைபிள்ல இருக்கக்கூடிய விசுவாசம் என்னங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியுங்க? உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வேதத்தின் மேல முழு நம்பிக்கை நமக்கு இருக்குதுங்களா? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குங்களா? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. அதான் கேள்வி. அநேகருக்கு என்ன ஆகுறது இல்லைங்க? இல்ல. ஃபாதர்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? பூமியில ஒருத்தங்களையும் பார்த்து என்னன்னு கூப்பிடக்கூடாது, பிதான்னு கூப்பிடக்கூடாது. ஏன் ஏன் கூப்பிடக்கூடாது? வசனம் வேணுங்களா? சத்தியம் வேணுமா? எங்க இருக்குங்க brother? மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம், 5ஆம் வசனமா 12வது வசனமோ சம்திங். பூமியில ஒருத்தங்களையும் அப்பான்னு கூப்பிடாதீங்க. பூமியில யாரையும் ரபி சொல்லாதீங்க. ஆறாம் அதிகாரமா 7ஆம் அதிகாரமா? இருங்க ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவாங்கன்னு ஒரு வசனம் வரும்ல, அது எங்க வரும்? 22வது 22 அந்த ஏரியால தான் வரும் அந்த வசனம். அதுக்கு முன்னாடி வரும். ஒரு 1 செகண்ட் இருங்க, பாத்துறோம். ஒருவனையும் பிதான்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. கொஞ்சம் இந்த சர்ச்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
23:9. சாரி, மத்தேயு 23:9. பூமியிலே பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். அப்போ இது யார் சொன்ன வார்த்தைங்க? இந்த வார்த்தை இது யார் பேசிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் இயேசு பேசுற வார்த்தை அது. அப்போ பூமியில நம்ம ஒருத்தங்களையும் பார்த்து ஃபாதர்ன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எது சத்தியம்? இப்போ சொல்றது சத்தியமா இல்ல சொல்லாம இருக்கிறது சத்தியங்களா? எது சத்தியம்? வசனம் தான் சத்தியம். அப்ப நம்ம என்ன பண்ண கூடாதுங்க? சொல்லாம இருக்கணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு அநேகருக்கு எதன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா வேத வசனங்கள் மேல நம்பிக்கை இல்லைங்க. அதனாலதான் நீங்க இந்த மெஜாரிட்டி சர்ச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் பாருங்க, என்ன தூக்கிட்டு போக மாட்டாங்க தெரியுங்களா? பைபிள் தூக்கிட்டு போக மாட்டாங்க. பைபிள் தூக்கிட்டு போகலன்னா அப்ப சர்ச்சுக்கு போய் என்ன பண்றது? முக்கியமா சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? அங்க ஏன் போகணும்? அங்க போன என்ன படிக்கணும்? எதுக்குள்ளார இருக்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா பைபிள்குள்ளார இருக்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்ப நம்ம பைபிளே தூக்கிட்டு போகல அப்படின்னா அப்போ இது என்ன ஃபெய்த்? இது எப்படி கத்துக்க முடியும்? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்னா என்னன்னு தெரியும். அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அநேகம் பேருக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரிஸ் இருக்கு தெரியுங்களா? உதாரணத்துக்கு எஸ்டர் புக் இருக்கு தெரியுங்களா? எஸ்டர் புக் தேவன் ஏன் எழுதி வச்சிட்டாரு? அடுத்தது என்ன புக்குங்க? யோபு. யோபுனுடைய ஸ்டோரி இன்னைக்கு நம்ம கேட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்படி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப சரித்திர புஸ்தகங்கள் மூலியமாக நமக்கு என்ன யூஸ், நமக்கு என்ன பிரயோஜனம் கேக்குறாங்க. ஆனா அன்பான சகோதரன் சகோதரிகளே, இப்ப தேவன் அவருடைய புத்தகத்துல ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா அது தேவையா இருக்குமா இல்ல தேவை இல்லாமலா இருக்குமா? அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அநேக இடத்துல பைபிள்னு சொல்லி எது கொடுப்பாங்க தெரியுங்களா? பழைய ஏற்பாடு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. வெறும் புதிய ஏற்பாடு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க, டொனேட் பண்ணுவாங்க. இப்ப வெறும் புதிய ஏற்பாடு கொடுக்கறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா பழைய ஏற்பாடு தேவை இல்லை, எது மட்டும் இருந்தால் போதும், புதிய ஏற்பாடு மாத்திரம் இருந்தால் போதும். ஆனா இங்க நம்ம சத்தியத்துக்குள்ளாரி நம்ம போய் பார்க்கும் போது நமக்கு தெரியுது, இல்ல பழைய ஏற்பாடும் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா நீங்க போனவர் ஒரு பாடம் பார்த்தீங்க, படிச்சீங்க இல்லையா? ஜீவனுக்கு ஜீவன். இது எங்க நடந்த சம்பவம்? இது ஆதியாகமத்துல நடந்த சம்பவம். அப்ப அந்த சம்பவத்துக்கு ஜீவனுக்கு ஜீவன் எப்ப நடக்குதுங்க? அது புதிய ஏற்பாட்டின் காலத்துல நடக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம பழைய ஏற்பாடு என்ன பண்ணிட முடியாதுங்க? தள்ளி வச்சிட முடியாது. இப்ப நம்ம வசனம் போகலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பாருங்க, பூர்வ காலங்களில். அந்த பூர்வ காலம்ங்கிறது எந்த காலம்ங்க? பழைய ஏற்பாட்டின் காலத்துல. நன்றாக புரியுங்க. அப்ப பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறாருங்க? திருவுளம் பற்றாரு. அப்படின்னா என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? அப்ப பூர்வ காலங்கிறது புரியுது, அது பழைய ஏற்பாட்டின் காலத்தை குறிக்குது. பங்குன்னு என்னதுங்க? பங்குன்னு என்ன? இப்ப உதாரணத்துக்கு ஆகமங்கள் எத்தனைங்க? 5. இது ஒரு பங்கு. நியாயாதிபதிகள்ங்கிறது அது ஒரு காலம், அது ஒரு பங்கு. ராஜாக்களின் காலம்ங்கிறது அது ஒரு பங்கு. இப்போ பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். வகை வகைனா என்னது? வகை வகை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுல எழுதினவங்க எல்லாம் யாரு தெரியுங்களா? முதல் 5 ஆகமம் யார் எழுதிட்டாங்க? மோசே எழுதிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் யார் எழுதிட்டாங்க? தாவீது, சாலமோனு, நெகேமியா, இப்படி எசேக்கியேல், இப்படி என்ன பண்றாங்க? தானியேல்,
இப்படி பங்கு பங்கு வகை வகையா வகையான ஜனங்கள். அப்ப யார் கூட இருக்கிறாங்க? ஒருத்தங்க நியாயாதிபதி இருக்கிறாங்க, ஒருத்தர் ராஜாவா இருக்கிறாரு, ஒருத்தர் ஞானியா இருக்கிறாங்க, ஒருத்தங்க தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. இப்படி வகை வகை. புரியுதுங்களா? அப்ப அப்படி பழைய ஏற்பாடு மட்டும் எழுதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு தெரியுங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். 1600 வருஷம். நீங்க அவங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தீங்களா படிக்கிறதுக்கு? அப்ப பாருங்க, அப்ப 1600 வருஷம் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? பழைய ஏற்பாடு மட்டுமே எழுதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம். அன்பானவர்களே, அப்ப பழைய ஏற்பாடு 1600 வருஷம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த புதிய ஏற்பாடு எழுதற்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க? எவ்வளவு வருஷங்க? 100 வருஷம். 100 வருஷம் யாரு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்க? அந்த பெந்தேகோஸ்தே நாள் இருக்கு இல்லைங்களா? இதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யார் யார் வராங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், அப்புறம் அப்போஸ்தலர்கள் வரும்போது பவுல் வராரு. பவுலுக்கு அப்புறம் யார் வராங்க? யாக்கோபு, பேதுரு, கடைசியா யோவான் வருவார் இல்லைங்களா? இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க யாருடைய பீரியட்ல எழுதுறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய காலப்பகுதியில் இருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளார என்ன ஆகுதுங்க? இது இந்த ஒரு புதிய ஏற்பாடு வடிவமைக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்த பைபிள் எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 1700 வருடங்கள். அப்போ இங்க ஆரம்பத்துல பூர்வ காலத்துல பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசனிகள் மூலியமாக திருவுளம் பெற்றின தேவன் இந்த கடைசி காலத்துல தன்னுடைய குமாரன் மூலியமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? திருவுளம் பெற்றிருக்கிறார்னா, குமாரன் அப்படின்னா குமாரன் மட்டும் இல்ல, அவருடைய சீஷர்கள் யார் வராங்க? 12 அப்போஸ்தலர்கள். அவங்க மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சத்தியம் இங்க வெளிப்படுறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டுல எத்தனை புக் இருக்குன்னு தெரியுங்களா? மொத்த பைபிள்ல எத்தனை புஸ்தகங்கள் இருக்குங்க? 66. இதுல பழைய ஏற்பாட்டுல எவ்வளவுங்க? 39 புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள். இப்போ இந்த 66 புஸ்தகங்களை தேவனுடைய சத்தியமாக என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தேவனுடைய சத்தியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த 66 புத்தகங்களில் மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு உட்பட்டது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்ப 66 புத்தகம் முழுமையா தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேங்க. ஆதியிலே 1வது அதிகாரம் 1வது வசனம் ஆதியாகமம் படிக்கிறோம் இல்லைங்களா? தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்துச்சுங்க? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு இது யாருக்கு தான் தெரியும்? அது யாருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அது தேவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அது யார வச்சு கொடுக்குறாருங்க? யார் மூலியமா எழுதுறாரு? மோசே மூலியமா எழுதுறாரு. இப்போ உதாரணத்துக்கு அப்ப தேவன் அவரே உட்கார்ந்து எழுதிட்டாரா அப்படின்னா, ஆமா அவரு தான் எழுதினார். ஆனா யார வச்சு எழுதுறாரு? மோசையை வச்சு எழுதுறாரு. அப்ப மோசே யாருங்க? ஒரு கருவி. இப்ப நம்ம எப்படி ஒரு பேனா பிடிச்சு எழுதுறோம்? பேனாக்கு கனம் இல்ல. யாருக்கு தான் கனம்? எழுதுறவங்களுக்கு தான் கனம். அதே போலதான் இந்த மோசை எழுதுனது வேண்டாம் அவரா இருக்கலாம். ஆனா இந்த மோசைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறது யாருங்க? தேவன். அப்ப பாருங்க அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்ப ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி வசனம் நம்ம வரும் பாத்தீங்களா? யாருடைய வார்த்தைகள்ங்க? தேவனுடைய வார்த்தை. அப்ப கடைசி புக்ல என்ன எழுதி இருக்குன்னு நம்ம இப்ப போலாங்களா? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாருங்க? பைபிள்ல என்ன கடைசி வசனம்? சரி படிக்கலாங்க. 22, 18, 19. இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, பாருங்க, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. எச்சரிப்புன்னு என்னதுங்க? ஒரு வார்னிங் இல்லைங்களா? ஓகே, என்னன்னா ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால், ஏன் இதை சொல்றாரு? ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஓகே. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து
எதையாகிலும் எடுத்து போட்டால் அப்ப இந்த பைபிளுக்குள்ள இருக்கக்கூடிய நாம எது செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றாருங்க? வசனத்தை கூட்டக்கூடாது, வசனத்தை எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம் பைபிள்ல கை வைக்கவே கூடாது. அப்புறம் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் ம், பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அவனுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பங்கு நான் இல்லாம பண்ணிடுவேன். புரியுதுங்களா? அப்ப விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல்ல ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த வசன வார்த்தைகளோட நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாது. கூட்டுறதுன்னா என்னது? இப்போ ஒரு 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 கேள்வி உங்கள் மத்தியில சொன்னா புரிஞ்சிடும். தேவன் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, இல்ல தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனா ஏவாள் என்ன சொன்னாங்க? அப்ப இது யார் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க? யார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க? தேவன் தொடவும் கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? நீங்க தொடலாம், பிச்சு பார்க்கலாம், ஏன் மோந்து கூட பார்க்கலாம். ஆனா வாயில போட்டு தான் என்ன பண்ணக்கூடாது, மென்னு முழுங்க கூடாது. கட்டளை இதுதான். நீங்க இந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம், உடைச்சு கூட பார்க்கலாம், ஸ்மெல் கூட பண்ணலாம். இதுவரைக்கும் தேவன் என்ன பண்ண மாட்டார், உங்களை தண்டிக்கவே மாட்டார். ஆனா இந்த அம்மா சொன்னது என்னது? அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, கூட்டி இருக்குதுங்களா? கூட்டினதுடன் தண்டனை என்ன? இப்ப வரைக்கும் அவங்க பிள்ளைகள் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்ப அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது இந்த இது 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 ஆக்சுவலா ஏவாள் அம்மாக்கு தெரியாது. ஏவாள் அம்மாக்கு என்ன தெரியாது? தேவனுடைய வார்த்தையோட ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்க இருந்து இதெல்லாம் படிச்சுட்டு அங்க பாக்குறங்காட்டி தான் நமக்கு என்ன புரியுதுங்க. ஓ, தேவனுடைய வார்த்தையை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, தண்டனை இருக்குங்கிறது நமக்கு புரியுது. இப்போ ஏன் இத கூட்ட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு, குறைக்க வேண்டாம்னு சொல்றாரு? இதே வசனம் இது புதிய ஏற்பாட்டுல பாக்குறோமா, பழைய ஏற்பாட்டுல எப்படி சொல்றாருன்னு பாருங்க. உபாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாய் இரு. நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யறதுக்கு நீங்க எப்படி இருங்க, கவனமாய் இரு. ரொம்ப கவனமா இருங்க. இந்த உபாகமம் எல்லாம் படிக்கும்போது தேவன் அவருடைய மைண்ட் இதுல வெளிப்படுங்க, நிறைய இடத்துல வெளிப்படும் அவரோட மைண்ட். அவர் என்ன மாதிரி சிந்தனையில் இது பேசுறாரு. அப்ப அவர் சொல்றது கவனிங்க, நீ அதனோட ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். ஏன்னா கூட்டினா தேவனை நீங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். குறைச்சிங்கன்னா தேவனுடைய சிந்தைய ரொம்ப கம்மி பண்ண மாதிரி ஆயிரும். அதனாலதான் சொல்றாரு, இந்த புக்ல இருக்கிறது நீங்க எதையும் என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது யாருடைய சிந்தனை, இந்த புக்கினுடைய ஆத்தர் யாருங்க, எழுத்தாளர் யாரு? தேவன் தான் எழுதுறாரு, மனுஷங்களை வச்சு எழுதுறாரு. இப்போ அந்த ஆத்தருடைய அந்த ஒரிஜினாலிட்டி என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். கூட்டினாலும் கெட்டு போயிடும், குறைச்சாலும் கெட்டு போயிடும். இப்ப அன்பு சகோதரன் சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் என்ன சொல்றாருன்னா, ஒன்னையும் கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. இப்ப படிக்கலாம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய வசனங்களுடைய ஒன்றையும் கூட்டாதே, ம், கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி பேசுறாரு பாருங்க. அவருடைய வசனங்களோட ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் என்ன பண்ணுவாரு, கடிந்து கொள்வார். கடிந்து கொள்றது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். ஆனா ரெண்டாவது என்ன சொல்றாருங்க, நீ பொய்யன் ஆயிடுவீங்க, பொய் பேசுறவங்களா மாறிடுவாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைய எப்படி பேசணும், அதுதான் விஷயம். கர்த்தர் இயேசு சொல்றாருங்களா, மலை பிரசங்கத்துல பேசுறாருங்களா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். 5வது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது வசனம் படிக்கிறீங்களா? 5வது மலை பிரசங்கம் 5வது அதிகாரம் கடைசி 2வது வசனத்துல பாருங்க. 7ல இருக்கா? சரி, 7ல வாங்க, 7க்கு வாங்க. ஏன்னா 7ல தான் மலை பிரசங்கம் முடியுது. உள்ளதை உள்ளதென்றும் ஆ, இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், ஆ, இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை
இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. இப்படி பேசி பழகுங்க. நீங்க இதுக்கு மிஞ்சினது என்னவா மாறிடும் சொல்ல வர்றாருங்க? தீமையில வந்து முடிஞ்சிடும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படி ஏன் இந்த வார்த்தையை வந்து இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு? ஏன் இவ்வளவு தூரம் இந்த ஒரு வார்த்தைகளுக்கு வந்து தேவன் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது அன்பு சகோதரன் சொல்ல. இது அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. 20வது அதிகாரம் 26வது வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் ம். எல்லாவற்றையும் உங்களுக்கு அப்ப அறிவித்தபடியினால் இங்க என்ன சொல்ல வர்றாருங்க? தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, மறைத்து வைக்க மறைத்து வைக்கல. ஏன் மறைச்சு வைக்கல? ஏன் இங்க மறைச்சு வைக்கிறத பத்தி பேசுறாரு அப்படின்னா, இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரர்கள் கிட்ட ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட எப்படி போய் பேசுறோம்? ஆரம்பத்துல உள்ளது உள்ளபடி போய் பேசுறது இல்ல. என்ன பண்றோம்? கொஞ்சம் பூசி முழுகி அப்படியே கொஞ்சம் அவங்க மனசு காயப்படாம சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்றாங்க? இங்க தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்க மறைத்து வைக்காமல் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்தினுடைய விஷயத்தை அப்படியே நான் என்ன பண்றேங்க, நான் சொல்லிட்டேன். அது அவங்க நம்மள நல்லபடியா நினைச்சிட்டாலும் சரி, இல்ல வேற மாதிரி நினைச்சிட்டாலும் சரி, ஆனா வசனத்துல மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வசனத்தை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, கூட்டவோ குறைச்சிடவோ கூடாது. இன்னைக்கு மனுஷனுக்கு வசனங்களை யூஸ் பண்றாங்களா? பாத்திருக்கீங்களா? மனுஷங்களுக்கு வசனம் யூஸ் பண்றாங்க. யார் யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? கிறிஸ்டியன்ஸ் கூட யூஸ் பண்றது இல்ல. ஒரு யோகா டீச்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன யூஸ் பண்றாரு தெரியுங்களா? ஜீசஸ் போயிட்டு சொல்றாரு இல்லைங்களா, நான் போயிட்டு உங்களுக்கு வேற ஒரு தேட்டர் வாழ் அனுப்பிச்சுடுறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த வசனம் போட்டுட்டு அது யாருன்னு சொல்றாரு அப்படின்னா அது அவரு தான். அன்பு சகோதரன் சகோதரிகளே, நம்ம தெய்வீக சத்தியம் படிக்கிறங்காட்டி நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது. ஆனா ஒருவேளை புரியாம வெறுமனே இந்த பண்டிகை கிறிஸ்தவர்கள் பார்த்திருக்கீங்களா? பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? உதாரணத்துக்கு நார்மலா இந்த சர்ச்சில் பார்த்தா கூட்டமே இருக்காது. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மூல முடுக்குல எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க தன்னால? அப்படின்னா பண்டிகைக்கு மட்டும் தான் வருவாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை படிச்சாங்கன்னா என்ன நம்புவாங்க? ஓ, இவரு தான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பிறவி எடுத்த ஒரு மகான் போல இருக்கு, அப்படித்தான் நினைப்பாங்க. அப்ப அன்பானவர்களே, இது ஏன் நம்ம பார்க்கிறோம்? இது ஏன் நம்ம இந்த ஒரு விசுவாசம் குறிச்சு நம்ம இந்த வார்த்தைகள் குறிச்சு உள்ளபடியே நம்ம பார்க்கணும்? இதுக்குள்ளார இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம கையில பைபிள் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பைபிள் இன்னைக்கு பிரிண்ட் அடிச்சு வருது இல்லைங்களா? இது எப்ப பிரிண்டிங் மிஷின் எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? 1800 வாக்குல தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கும் முன்னாடி ஒரு பிரிண்டிங் மிஷின் இருந்துச்சு. அந்த பிரிண்டிங் மிஷின் எப்படி தெரியுங்களா? ஒவ்வொரு எழுத்தா எடுத்து அமுத்தணும். நீ இஸ்ரவேல் அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ் ரா வே லின் அப்படித்தான் அனுப்பணும். அப்போ இப்படி டைப் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு பைபிள் பிரிண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? ஒரு பைபிள் பிரிண்ட் ஆகுறது. இன்னைக்கு ஒரு பைபிள் எவ்வளவு நேரத்தில் பிரிண்ட் ஆகுது? இன்னைக்கு டிஜிட்டல் அடிச்சோம்னா சும்மா பேஜஸ் சும்மா அப்படியே 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு பைபிள்னு அது வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கள் வந்து அச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி காலத்துல இந்த 1600 வருஷம் பழைய ஏற்பாடு எழுதுனாங்க இல்லைங்களா? புதிய ஏற்பாடு ஒரு 100 வருஷம் எழுதுனாங்க இல்லையா? இப்ப கிபி 1ஆம் நூற்றாண்டுலயே என்ன ஆயிருச்சுங்க? எதுல எழுதி வச்சிருந்தாங்க? தோல் சுருள். தோல் சுருள்னா என்னதுங்க? ஆடு இல்லைன்னா மாட்டினுடைய தோல் எடுத்து அந்த தோல்ல என்ன பண்ணுவாங்க? எழுதி வைப்பாங்க. அந்த தோலினுடைய காலப்பகுதி எவ்வளவு அப்படின்னா, எப்படி சொல்ல, எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு வருஷம் சொல்லலாம்? ஒரு 50 வருஷம் இல்லைன்னா ஒரு 60 வருஷம் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த தோல் சுருள் இருந்து இப்ப 50வது வருஷம் 60வது வருஷம் வரும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? அந்த தோல் சுருள் இப்ப ஏற்கனவே எழுதினவர் வந்து செத்து போயிட்டாருன்னு வைங்க. இப்ப இந்த தோல் சுருள்ல இருந்து இன்னொரு தோல் சுருளுக்கு இந்த பைபிள் வந்து மொழிபெ பார்த்து காப்பி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணும்போது எக்ஸாக்டா அப்படியே காப்பியா இருந்ததுன்னா பிரச்சனையாகல. அதுல என்ன இருக்குது அப்படியே இதை எழுதி வச்சு பேசாம வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஆனா இவங்க எழுதும் போது இவங்க கற்பனையில ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தோணும் தெரியுங்களா?
அதையும் உட்கார்ந்து எழுதி வச்சிருவானுங்க சைடுல. இது இப்ப எழுதிட்டு இவன் செத்து போயிருவான். இந்த இன்னொருத்தன் வந்து தோல் சுருள் எடுத்து எழுதுவான் தெரியுங்களா, அவன் என்ன நம்பிடுவான் அப்படின்னா இந்த சைடுல இருக்கிறது இது உண்மைதான் சொல்லிட்டு அவனும் எழுதி வச்சிருவான். இப்படி என்ன ஆகுது அப்படின்னா இந்த தோல் சுருள் வந்து ஒவ்வொரு 50 வருஷம் மாறி 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 எழுதி 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 1611 அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் பைபிள் வந்து வெளியே வருதுங்க. அந்த இங்கிலீஷ் பைபிளினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது யார் எந்த புக்குங்க இன்னைக்கு நாம கையில வச்சுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த தமிழ் பைபிள். இதுல ஏன் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அன்பான சகோதரன் சொல்லி 1616 மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற வேதாகமத்துக்கும் 1940 ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த உப்பு கடல்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இஸ்ரேல் மத்தியில உப்பு கடல்ல வந்து கும்ரான் அப்படிங்கிற ஒரு குகைக்குள்ளார வந்து இந்த சின்ன குழந்தை போய் விளையாண்டு இருக்கும்போது நிறைய தோல் சுருள் கிடைச்சிருக்கு. என்னடான்னு போய் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 1ஆம் நூற்றாண்டு இருக்குது பாருங்க. அப்ப எழுதின தோல் சுருள் வந்து அவங்க கையில கிடைச்சிருக்குதுங்க. எத்தனாவது நூற்றாண்டு இல்லைங்க, 1ஆம் நூற்றாண்டு எங்க இருக்குதுங்க, கிட்டத்தட்ட அந்த முதல் தோல் சுருளுக்கு அடுத்த தோல் சுருளா தான் இருக்கணும் இதெல்லாம். ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்து எத்தனாவது தோல் சுருளுடைய காலப்பகுதி 1611 இருக்கக்கூடிய தோல் சுருள். இப்ப தோல் சுருள் எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்குதுங்க, கிட்டத்தட்ட 1500 வருஷம் கேப் இருக்கக்கூடிய தோல் சுருள் எடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் பயங்கரமான ஒரு விஷயம் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த பைபிளுக்கு பேர் என்ன தெரியுங்களா, இந்த 1ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச அந்த தோல் சுருள் வந்து அது அப்படியே என்ன பண்ணாங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அந்த பைபிள் பேர் என்னன்னா நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIV. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு, பைபிள் சொசைட்டில இருக்கு. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. இந்த தோல் சுருள் கண்டுபிடிச்சு இப்ப நமக்கு வந்திருக்கு. இப்ப 2 தோல் சுருளையும் கம்பேர் பண்ணி அவங்க பார்க்கும்போது மாபெரும் வித்தியாசம் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா, பைபிள்ல சேர்க்கப்பட்ட வசனங்கள் இருக்கு. பைபிள்ல வசனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிமூவ் பண்ணதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறது இல்ல, சேர்த்துனதை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன வசனம் தெரியுங்களா, வசனம் போகலாம். மார்க் 16வது அதிகாரம் 9 இருந்து வசனம். கொஞ்சம் கூர்மையா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான இடம். அதுவேங்க அது வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே ஆ இயேசு எழுந்திருந்த பின்பு ம் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ம் அவளிடத்திலிருந்து அவரை 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஓகே. அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் ம். அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இது 9வது வசனத்திலிருந்து வருது இல்லைங்களா, 9 இருந்து 20 வரைக்கும். ஆனா நாம இது முழுசா பார்க்க போறது இல்ல. இந்த விசுவாசி செய்கிற அடையாளங்களாவன்னு சொல்லி வரும். அது எங்க வருதுங்க, 16வது வசனமா இல்ல 17, அதுல இருந்து படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிகள் செய்யற அடையாளம். இப்ப விசுவாசிகள் இருக்காங்க இல்லைங்களா, அப்ப விசுவாசி வந்து என்னென்ன அடையாளம் பண்ணணும்னு சொல்றாரு அப்படிங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்துவாங்க. நமக்கு இதுல டவுட் வராது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சங்காட்டி விசுவாசிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணிருவாங்க, பிசாசை துரத்துவாங்க. அப்புறம் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அது என்ன பாஷைங்க, நவமான பாஷைன்னா என்னங்க சிஸ்டர், நவமான பாஷைன்னா அந்நிய பாஷை. சரி, அப்புறம் சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா இவங்கதான் முதல்ல போய் தூக்குவாங்க. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா நம்ம யார கூப்பிடணுங்க, யார கூப்பிடணுங்க, இந்த வசனத்தின் படி பார்த்தா யார கூப்பிடணும். அப்ப நம்ம எல்லாம் விசுவாசி இல்லையா, பாம்பை பார்த்தா நம்ம ஓடுறோமே. நம்ம விசுவாசியா இருக்கிறோமா இல்லையோ, கண்டிப்பா யார கூப்பிடணும்னா பாஸ்டரை கூப்பிடணும். பாஸ்டர் என் வீட்டுல பாம்பு வந்துருச்சு, தயவு செஞ்சு வந்து புடிச்சிட்டு போங்க சொல்லணும். சரி, அடுத்தது சர்ப்பங்களை எடுப்பாங்க. சாவுக்கு ஏதுவான
யாதொன்றை குடித்தாலும் அப்படின்னா பாலிடாயிலே குடிச்சாலுமே அது அவர்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு ஒண்ணாகாது. என்ன குடிச்சா விசுவாசிக்கே சொல்லியிருக்கிறாருங்க. இது இன்னும் பாஸ்கர் லெவலுக்கு நம்ம போகல. அப்புறம் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல் இப்படி கை வச்சிட்டாங்கன்னா அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அவர்கள் என்றார். உடனே சொஸ்தமாயிடுவாங்க. அப்புறம் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து ஓகே 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 சரி. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இதெல்லாமே விசுவாசிக்கு செஞ்சுட்டு இருக்கீங்களா? சிஸ்டர் பண்றீங்களா? பாம்பு பிடிக்கிறீங்களா? அப்ப நீங்க விசுவாசி இல்லையா? கட்டாய விசுவாசி. அப்ப இது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த 9வது வசனத்திலிருந்து இந்த கடைசி 20வது வசனம் பாக்குறோம் தெரியுங்களா? இது எங்க இல்லைன்னு வருது தெரியுங்களா பிரதர்? அந்த பிக்சர் போடுங்க பாருங்க. இதுல என்ன போட்டிருக்கீங்களா? The early manuscripts and brother and some other ancient witness do not have mark 16 9ல இருந்து 20 வரைக்கும் இல்ல அப்படின்னா என்ன சொல்லுதுங்க? பழைய கைப்பிரதிகளில் இது கிடையாது, இந்த வசனம் இல்ல. இது எப்ப கண்டுபிடிச்சாங்க? இது அது ரொம்ப ஆச்சரியம். இது 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 1800 அந்த ஒரு கேப்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அன்பு சகோதரன் சொல்லு, தேவன் எப்படி பண்றாரு? இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு 1ஆம் நூற்றாண்டினுடைய பைபிளும் கொடுத்திருக்கிறாரு. ஒரு 1500 வருஷம் அந்த கையில தோல் சுருள் எழுதி 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 கடந்து வந்த தோல் சுருளும் அந்த பைபிளும் கொடுத்து இப்ப நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன் கம்பேர் பண்ணணும்? எதுக்காக கம்பேர் பண்ணணும்? ஏன்னா நம்ம வைக்க வேண்டிய விசுவாசம் எதன் மேல வைக்கணும்? வசனத்தின் மேல. வசனம் அது ஒரிஜினலா தேவன் சொன்ன வசனத்தின் மேல இருக்கணும். இப்ப நம்ம படிச்சோம் தெரியுங்களா? விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? சர்பங்களை பிடிப்பாங்க, சாவுக்கு எதுவானது ஒண்ணு குடிச்சாங்கன்னா கூட ஒண்ணு ஆகாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இது நம்ம தேவன் என்ன பண்ணலீங்க, எழுதல. இப்ப எழுதாதது மேல இன்னைக்கு நம்ம போய் ஒரு விசுவாசம் வச்சிருந்தோம்னா இப்ப அந்த விசுவாசத்துக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? விசுவாசமா இல்ல அது அவிசுவாசத்துல வருமா? உண்மையில வருமா இல்ல அது பொய்யில வருமா? அன்பானவர்களே, இப்படித்தான் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. வேதத்தை நாம எடுத்த உடனே நம்ம வேகமா என்ன பண்ணிட முடியாது, படித்து முடியாது. அப்ப மெதுவா ஒரு விஷயங்கள் படிக்கும் போது அந்த காரியம் என்ன சொல்லுது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 7வது அதிகாரம் 53வது வசனம். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார். யோவான் 53. 7:53. இதுவும் எங்க இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல்ல கிடையாது. அடுத்தது 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த சம்பவம் தெரியுங்களா? இது யார பத்தி சொல்றாங்கன்னு? ஒரு ஸ்திரீ மேல என்ன பண்ணுவாங்க? கல்லெறிகிறாங்க இல்லைங்களா? அப்ப நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். ஆனா இந்த உரையாடல் எங்க இல்ல அப்படின்னா, எங்க இல்லைங்க, ஒரிஜினல்ல இல்ல, ஒரிஜினல்ல இல்ல. ஆனா இன்னைக்கு தலைப்பு பாஸ்டர்ஸ் என்னென்ன எடுப்பாங்க தெரியுங்களா? நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே அப்படின்னு தலைப்பு எங்க இருந்து எடுப்பாங்க? ஒரிஜினல் பைபிள்லயே இல்லாத வசனத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. ஆனா யோசிக்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே, அது மகா பரிசுத்தமான விசுவாசம் தானா அப்படின்னு நாம என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? சோதிச்சு பார்க்கறது அவசியம். சோதிக்கலாமா வேண்டாங்களா? சரி, இப்ப நீங்க ஒரு துணி கடைக்கு போறீங்க, ஒரு சட்டை பேண்ட் கொடுங்க, ஒரு சாரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அளவு பாப்பீங்க, வேற பிடிச்சிருக்கான்னு பாப்பீங்க, வேற டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பாப்போமா? தெளிவா பாக்குறோமா? தையலங்கா சுட்டு போயிருக்கா, நூலெங்காச்சும் பிரிஞ்சு வருதான்னு பாக்குறோமா? இந்த சாதாரணமா ஒரு வருஷம் 2 வருஷத்துல கிழிஞ்சு போற சட்டைக்கே நம்ம என்ன பண்றோங்க? இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இங்க சத்தியம் பத்தி பேசும்போது என்ன சொல்லுது தெரியுங்களா?
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எதுக்குள்ளார வருவான்னு சொல்லுதுங்க? நித்திய ஜீவனுக்குள்ளார வருவான்னு சொல்லுதுங்க. அப்படின்னா இது எது சம்பந்தப்பட்ட விஷயங்க? நம்முடைய ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்ப நம்ம வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணுமா இல்ல மேலோட்டமா படிச்சு போயிடணுமா? என்ன பண்ணணும்? நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அது மட்டும் இல்ல, நாம இதுதான் சத்தியமா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்தணும். இதெல்லாமே இன்னைக்கு யார் கையில கொடுக்கப்பட்ட விஷயம்? இது யார் கையில தேவன் கொடுத்திருக்கிறாரு? பாருங்க, இதுலயே மேல் டாப்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன டாப் போட்டிருக்குதுங்க? என்ன வசனம் போட்டிருக்கு? காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மை? காரியத்தை ஆராய்வது யாருக்கு மேன்மை? அப்ப இந்த ஆராய்ச்சி பண்றது யாருக்கு மேன்மை? இன்னைக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டியூட்டிங்க, வேலைங்க அது. ஆனா நம்ம பைபிள் எதுக்கு வச்சிருக்கிறோம்? எப்ப ஓபன் பண்றோம்? ஒரு சில நாள் பார்த்தோம்னா பைபிள் எடுக்கும்போது அவசர அவசரமா தொடச்சிருப்போம். மேல இந்த புட்லி எல்லாம் இருக்கும், அதே போல தண்ணி போட்டு தொடச்சிருப்போம். ஆனா நம்ம சிந்திக்கணும் இந்த இடத்துல, பைபிள் எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு நாளும் படிக்க 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 அதுக்குள்ளார அந்த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்க்குள்ள நம்ம உறுதிப்படுத்த நம்ம எதுக்குள்ளார போயிட்டு இருக்கிறோம். ஒரு பாயிண்ட், நமக்குள்ளார ஏற்கனவே பாவங்கிற கரை இருக்குது பாத்தீங்களா? அந்த பாவ கரை நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுது. ரெண்டாவது, தேவனோடு நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? நாளுக்கு நாள் நெருங்கி போயிட்டு இருக்கிறோம். மூணாவது, நம்ம நித்திய ஜீவன் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? இது எங்க இருக்குது அப்படின்னா பைபிள்ல இருக்குதா இல்லையா? இது நம்ம யாருதான் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் செக் பண்ணணும். இப்ப நம்ம பாத்தீங்களா, இத்தனை நாள் இந்த வசனம் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? நம்ம டெய்லி பைபிள் ரீடிங் ஒரு வசனம் எடுத்திருப்போம். டெய்லி 5 வசனம் படிக்கலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா இந்த மார்க் 9வது அதிகாரத்திலிருந்து 20வது வசனம் வரைக்குமே நம்மளும் என்ன பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இது உண்மையான வசனம் நினைச்சு நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா மேனுஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அது ஒரிஜினல்ல கிடையாது. தேவன் அப்படி எழுதவே இல்லை. அப்ப அவர் எழுதாத ஒரு வார்த்தையின் மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் வச்சிருந்தோம்னா அது எப்படி பொருந்தி வரும்? அன்பானவர்களே, இதுதான் நம்ம என்னைக்குமே தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணிடக் கூடாது? கூட்டிடக்கூடாது. கூட்டுனா அது யதார்த்தமான தேவனை யதார்த்தமா பாக்குறத விட்டுட்டு நம்ம ரொம்ப பயங்கரவாதியா பார்க்க ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம படிச்சா என்ன பண்ணணும்? இப்ப அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி கொடுக்கிறார், பைபிள் பத்தி பேசுறாரு. ஆனா அந்த ஊர் பட்டணம் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? தினம்தோறும் டெய்லி என்ன பண்றாங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இது எந்த பட்டணத்தை பத்தி பேசுறாங்க இவங்க தெரியுங்களா? பெரயா பட்டணத்தார் ஜனங்களை பத்தி அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். என்ன மாதிரி ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அது அப்படியே நம்பல. வீட்டுல போய் என்ன பண்ணாங்க? இத செக் பண்ணி பார்த்தாங்க. சொன்னது அப்போஸ்தலன் பவுல் தான். ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாருன்னு அவங்க ஏத்துக்கல. என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அந்த பட்டணத்தை காட்டிலும் இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க? குணசாலிகளா இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கடமை என்னங்க? ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை? அப்படி நம்ம தினந்தோறும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா நம்ம கூட யாரா இருப்போம்? நம்ம கூட யாருத்தாங்க? நற்குணசாலிகள். அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு டைட்டில் நம்ம வாங்குறது அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இது வெறும் விசுவாசம் மட்டும் இல்ல. ஏன்னா விசுவாசம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு
நாம ஒரு பரிசுத்தவான்கள் வைக்கக்கூடிய விசுவாசம் என்ன அப்படின்னா வெறும் விசுவாசம் இல்ல, அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கேள்வின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பதில்ங்கிறது படிச்சோமா. அது எப்ப படிச்சோங்க இந்த வசனம்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது. ஜோடினா என்னதுங்க? கேள்வி பதில். அந்த கேள்வி பதில்ங்கிற அந்த ஜோடி அங்க இருக்குது. அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கேள்விக்கான முக்கியத்துவம் அந்த வேதாகமத்தில் இருக்குது. ஆனா நம்ம தான் என்ன பண்ணல. அதாவது நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், காதுல நிறைய விசுவாசம் கேட்டு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு கேள்விங்க, அந்த கிறிஸ்து எப்படி இருப்பார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கிறிஸ்து பத்தி காதுல கேட்டிருக்கீங்களா? இல்ல, நம்ம என்ன காதுல கேட்டு வச்சிருக்கோம் அதுதான் நம்ம கேட்கறோம். அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோமாங்கிறத இப்ப கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு சிப்பு சொல்றாங்க இல்லையா? சிப்பு தான் 666, அது கையில மாட்டணும், கழுத்துல மாட்டிக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து நம்மள ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சு, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இது நம்ம வசனத்துல செக் பண்ணிட்டோமா? செக் பண்ணிருக்கோமா? அப்ப செக் பண்ணி பார்த்தா தான் அது மகா பரிசுத்தமான விசுவாசம். செக் பண்ணாம அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா அது வெறுமனே விசுவாசமா இருக்குமே தவிர அது மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்துக்குள்ளார என்ன பண்ணாதுங்க. சரி, இன்னொரு கேள்வி, வேற என்ன கேள்வி கேட்கலாம்? தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளி. அப்படின்னா நம்ம பாக்குற ஒளியெல்லாம் கும்பிட்டு இருக்கலாங்களா? சூரியனை பார்த்தா ஒளி, சேரக்கூடாத ஒளின்னா அது என்ன ஒளியா இருக்கும்? அதுதான், அது என்ன ஒளிங்க அது? ஆனா ஒரு விஷயங்க, லைட்டுக்கு மட்டும் டெபினிஷன் கொடுக்க முடியாது. நீங்க தண்ணிக்கு கூட டெபினிஷன் கொடுக்கலாம், லைட்டுக்கு டெபினிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பேர் என்ன தெரியுங்க? த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். இல்ல, நான் கேட்கறது தேவன் வந்து எப்படி இருக்கிறாரு? அவர் சிங்கிளா டபுளா? டபுளும் இல்ல. நம்மள போலன்னா 2 கண்ணு, 1 மூக்கு, 7 கண்ணு. சரி, ஓகே. அப்ப மூக்கு 1 மூக்கா 2 மூக்கா? நம்மள போல. வாய், டைஜஸ்டிவ் சிஸ்டம், குடலு, அப்ப எல்லாமே இருக்குது. சல்பியூரிக் ஆசிட் இருக்குது, லிவர் இருக்குது, கிட்னி இருக்கு அவருக்கு, அப்போ ஹார்ட் இருக்குது. அவரோட ஹார்ட் யாரு பம்ப் பண்ணாங்க? நம்ம பம்ப், அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு நம்ம ஹார்ட்ட. அவரோட ஹார்ட் யார் பம்ப் பண்ணி விட்டாங்கன்னு தெரியுங்களா? அப்ப தேவன் எப்படி இருப்பாருன்னு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? செக் பண்ணிருக்கணும். ஆனா இன்னும் நம்ம என்ன பண்ணல? செக் பண்ணல. 3 பேரா ஒருத்தரா? ஒருத்தரா? கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கிறது மிகவும் அவசியம். நம்ம அப்பா எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. பாருங்க, 3 மூஞ்சி இருக்குங்களா? ஒண்ணு வயதான முகம், ஒண்ணு ஆக்சுவலா இது கலர்ல போட்டா கொஞ்சம் கருப்பு தாடி வரும். இது வந்து மீசை இல்லாம ஒருத்தர் இருக்காரு. மீசை இல்லாம இருக்கிறவர் யார் தெரியுங்களா? யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது வெள்ள தாடி வச்சிருக்கிறவர் வந்து பிதாவாகிய தேவன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கருப்பு தாடி வச்சிருக்கிறவர் வந்து கர்த்தர் இயேசு. அப்படியே இந்த பக்கம் மூஞ்சி பார்த்துட்டோம்னா இது யாரு அப்படின்னு பார்க்கும்போது மீசை இருக்காது. ஆனா இவரு தான் யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரவாயில்ல. அப்ப இந்த கொள்கையெல்லாம் நீங்க கேட்காம இருக்கிறீங்கன்னா ரொம்ப பாக்கியசாலிகளா தான் நான் பாக்குறேன். நீங்களும் பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். அப்ப அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப தேவன் பத்தி நம்ம ஸ்டடி பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்தது வேற என்ன கொஸ்டின் என்ன கேட்கலாம்?
நம்ம இருக்கிறோங்க, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? திடீர்னு நம்ம செத்து போயிட்டோம். இப்ப என்ன ஆகுங்க? நம்ம செத்தோடனே நம்ம உடம்புல இருந்து என்ன வெளியே போகும்? ஆவி, ஆத்மா. ஆவி வேற, ஆத்மா வேறங்களா? சரி, ஓகே. ஆத்மா எங்க போகும்? ஏங்க, இப்பவே போய் நல்ல ஒரு பார்க்கா பார்த்து இலை பாரலாமல்ல? செத்து போனதுக்கு அப்புறம் பரதீசுல போய் இலை பாருவாங்க இல்லைங்களா? ஆத்மாங்கிறது என்னது? கேள்விப்பட்டது சொல்லுங்க. ஒன்னும் நம்ம இங்க ஒன்னும் கேள்வி பதில் கிளாஸ் வச்சு நம்ம ஒன்னும் மார்க் எல்லாம் கொடுக்க போறது இல்லைங்க. நம்ம சரீரம் தான் ஆத்மா. சரீரத்துக்கு கூட ஒட்டிட்டு இருக்குது. செத்து போனதுக்கு அப்புறம் சரி, ஓகே. இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் தான் நான் கேக்குறேன், என்ன நடக்குது? இந்த அடுத்தவங்களோட உடம்புக்குள்ளார எல்லாம் பூந்துருது சொல்றாங்களே, அப்படியெல்லாம் இல்லைங்களா? இல்லைங்களா? இல்ல, அவங்க சொன்னாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆத்மான்னு என்னன்னு நம்ம கத்துக்கிட்டோமா? அப்ப ஆத்மான்னு என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? ஆராய்ச்சி செய்வது மிகவும் அவசியம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ம். ஆவியானது வெளிப்படையாய் சொல்லுகிறபடி ம். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே பிற்காலங்களில், பின்னாடி காலத்துல அப்படின்னா நம்ம வாழ்ற காலத்துல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், சிலர் எதுல போய் மாட்டிடுவாங்க? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன சொல்ல வர்றாருங்க? இதுதான் விஷயம். இது எந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு சொல்றாருங்க? மகா பரிசுத்தமான விசுவாசம் பத்தி நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த பரிசுத்தத்தை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. அன்பானவர்களே, அப்ப இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். நம்ம வெறுமனே இது வெறும் பைபிள் ஸ்டடி கிடையாது. இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள என்ன இருக்குதுங்க? நம்மளுடைய ஜீவன் இருக்கு. அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது இந்த விசுவாசம் எப்படி நம்ம இருக்கணும்? ஏன்னா சாத்தான் கூட ஒரு விசுவாசம் விதைச்சு வச்சிருக்கிறாருங்க. நன்மை செஞ்ச ஆத்மா எங்கம்மா போகும்? பரலோகம். தீமை செஞ்ச ஆத்மா நரகம். நரகம் போய் என்ன பண்ணும்? நரகத்துக்கு காவலாளி யாருங்கம்மா? பிசாசு. பிசாசு அந்த நெருப்புக்கு வெளியில நின்று காவலாளி காட்டுவாரமா? இவர் வஞ்சனை பண்ணப்பட்டு மனுஷ ஆத்மா எதுக்குள்ளார விழுந்து கிடக்கும்? நெருப்புக்குள்ளார விழுந்திருக்கும். அதானுங்க. அப்ப இதுல சாமர்த்தியசாலி யாரு? அப்ப சாத்தான் ரொம்ப விவரம். இப்பவும் நம்மள வஞ்சிச்சிருவாரு. செத்து போனதுக்கு அப்புறமும் நரகத்துக்கு வெளியே நின்றுட்டு நம்மள பரட்டி போட்டுட்டு இருப்பாரு இல்லைங்களா? அப்படின்னா நரகம்னு என்னன்னு நம்ம படிக்கணுமா படிக்கூடாதுங்களா? படிக்கணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப சாத்தான் நமக்குள்ளார நிறைய விசுவாசம் விதைச்சு வச்சிருக்கிறாரு. என்னென்ன மாதிரி விசுவாசம் விதைச்சு வச்சிருக்கிறாரு? இது நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சத்தியத்தை படிக்கும் போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணிட முடியுங்க, புரிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த ஒரு பைபிள் ஸ்டடி, பைபிள் ஆராய்ச்சி ஒருவேளை நம்ம செய்யல அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் மாட்டிடுவோம் தெரியுங்களா? வசனம் படிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு யாரா இருக்கிறாங்க? மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், அவன்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. சத்தியம் அவன்கிட்ட இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. இவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எப்படி சாத்தான் பத்தி கர்த்தர் என்ன சொல்றாருங்க? அவன் பொய்யனும், பொய்க்கு அவர் யாருங்க? அப்ப பொய்க்கு அப்பா யாருங்க? அப்ப நம்ம ஒவ்வொரு தடவை பொய் பேசும்போது நமக்கு அப்பா யாருங்க? உண்மை பேசும்போது யார் அப்பாவா இருக்காங்க?
அப்போ நம்ம பொய் பேசும்போது நம்ம புத்தியில கொஞ்சம் யோசிக்கணுங்க. அப்ப பொய் பேசும்போது இப்ப நமக்கு ஃபாதரா இருக்கும் பிசாசு. அப்போ பொய்யனும் ஆஹ் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து என்ன பண்றாங்க? பொய் சொல்றான். அப்போ இப்ப இந்த பைபிள் எழுதி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பைபிள்ல பொய்யான சத்தியங்கள் இவர் பரப்பிட்டு இருப்பாரா மாட்டாரா? புரியுதுங்களா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 2000 வருஷமா பைபிள் எழுதப்பட்டிருக்குது, பைபிள் படிச்சிருக்கிறோம். சாத்தான் பைபிள் படிக்கிறாரா இல்லையா? யார்கிட்டயே வசனம் பேசியிருக்காரு அவரு? என்ன வசனம் பேசினார்? ஏன் குதிக்க சொன்னாருங்க? அதுதான் எதுக்கு குதிக்க சொன்னாரு முதல்ல? இல்ல குதிக்க சொன்னாரு இல்லையா? எதுக்கு குதிக்க சொன்னாரு? பாருங்க, நீங்க ரொம்ப 40 நாள் சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க கீழே நடந்து போனீங்கன்னா செத்து போயிருவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இங்க இருந்து குதிச்சிருங்க. தூதர்கள் தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு என்ன இருக்குது? வசனம் இருக்கே. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருங்க? உன் தேவனாகிய கர்த்தரை அப்படின்னு எழுதி இருக்கிறதே. எதை வச்சு இவர் ஃபைட் பண்றாருங்க? வசனம் வச்சுதான் ஃபைட். அப்போ கர்த்தர் இயேசு கிட்டயே வசனம் எடுத்து ஐடியா கொடுத்தவரு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு வசனம் வச்சு ஐடியா கொடுத்திருப்பாரா மாட்டாரா? நம்ம தப்பா சிந்திச்சிருக்க மாட்டோமா? அப்போ தெளிவாக வேண்டியது இப்ப யார் கையில இருக்கு? அப்ப நம்ம இப்ப எதற்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த ஒண்ணும் இல்லைங்க, இந்த பூமி உருவாகி எத்தனை வருஷம் இருக்குங்க? இந்த பூமி சரி, மனுஷன் ஆதாம் உருவாக்கப்பட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? படிச்சிருக்கோமா? பரவாயில்ல சொல்லுங்க, ஒண்ணும் இல்லை, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. சரி, சபை இத்தனை சபை இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு சபையும் என்ன சொல்றாங்க? நாங்க தான் உண்மையான சபைன்னு சொல்றாங்க இல்லையா? இதுல எந்த சபை ஒருவேளை ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட், அப்புறம் மிச்சம் இருக்கிற டினாமினேஷன், ஒருவேளை உங்களுக்கு எங்களை கூட ஒருவேளை உங்க சபையில சேர்ந்தா தான் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு அது கூட இல்லைங்க. அப்படி சொல்லிட்டுன்னா அது பொய்யாயிடும். ஏன்னா சபை ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. மெல்ல மெல்ல இப்படி ஆகணுங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க எங்க சபையில சேர்ந்துருங்க ஸ்ட்ரைட்டா பரலோகம் போயிருவாங்க அப்படி சொல்லிட்டு அது பொய்யாது. அன்பானவர்களே, அப்போ ஒரு சபை எப்படி நாம வளர்ந்து வர வேண்டும் நம்ம படிக்கணுமா படிக்கூடாதுங்களா? அது மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் எப்படிங்க இருக்கும்? 2000 வருஷமா நம்ம ஒரு ஜெபம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக பேசுறோம் இல்லைங்களா? அப்போ இந்த பூமியில செய்யப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? பூக்களா நிறைஞ்சிருக்குமா? பூஞ்சொலையா இருக்குமா? ஏன்னா நம்ம மத்தியில ஒரு சில சகோதரர்கள் சொல்றாங்க, பூமியில எங்க பார்த்தாலும் பூஞ்சொலையா இருக்கும், எந்த பக்கம் கை நீட்டினாலும் பழங்கும் கிடைக்கும், நம்ம பூமியிலேயே இருந்துக்கலாம் இப்படி சொல்றாங்க. ஒரு வகுப்பார் பேசுறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு நம்ம படிச்சோமா? படிக்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இதன் மேல நம்ம படிச்சு முக்கியத்துவம் புரிஞ்சு அது மேல நம்ம உறுதிப்படுத்துறோம் தெரியுங்களா? இதுக்கு பேர் தான் என்னதுங்க? மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்துல தான் நம்ம என்ன ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, அது பலமுள்ளவர்களாக மாற வேண்டியது இருக்கு அன்பு சகோதரன் சகோதரிகளே. மீண்டுமாக படிக்கலாம் அந்த வசனம். யூதா 20வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க மகா பரிசுமான விசுவாசத்தின் மேல் உறுதி படுத்தி கொண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நாள்ல பைபிள் படிச்சு உறுதியாகிற முடியுங்களா? இப்ப உதாரணத்துக்கு பொய் பேசாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த வசனம் நம்ம சின்ன வயசுல இருந்து எத்தனை முறை நம்ம படிச்சிருப்போம்? குறைஞ்சது எத்தனை முறை படிச்சிருப்போம்? ஆனா நம்ம பொய் பேசுறோமே இல்லைங்களா?
பேசுறோம். அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாலுமே அதுல இன்னும் நம்ம என்ன ஆகப்படவில்லை, உறுதியாகப்படவில்லை. அப்ப என்ன ஆகணும்? இப்போ உறுதியாக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம கவனிக்கணும், அந்த விசுவாசத்துல உறுதி மட்டும் இல்ல, அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, உறுதியாகும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணிடும்? விடுதலைன்னா எதுல இருந்து விடுதலை? ஆ, ரொம்ப கரெக்ட். முதல்ல எதுல இருந்து விடுதலைங்க? முதல் விடுதலையே இந்த அறியாமையில இருந்து தாங்க விடுதலை. இது முதல் விடுதலையே அங்கதாங்க. சரிங்க, நம்ம ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க தேவனுக்கு பார்த்து ரொம்ப பயப்படுவீங்களா, இல்ல நைட்ல பேய் பார்த்து ரொம்ப பயப்படுவீங்களா? யார பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயம்? ஆ? பயம் இல்ல, தைரியமா எதிர்கொண்டுருவீங்க. வாழ்த்துக்கள். அப்ப அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப நம்ம படிக்கணும். பய பக்தி, பயம் யார் மேல இருக்கணும்? அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா, ஒவ்வொரு அறியாமையிலிருந்து நம்மள என்ன பண்ணுங்க, மெல்ல 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 விடுதலையாக்கி, ஒரு நாள் நம்ம ஒரு சில காலகட்டங்கள்ல நம்ம சின்னதுல இருந்து படிச்சு வச்சிருப்போம் தெரியுங்களா, அதுக்கும் வசனமும் எப்படி சொல்லி கொடுக்கும். அத இப்ப நீ இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தீங்க பாருங்க, இது இல்லப்பா சத்தியம், நான் எழுதின வார்த்தைகள் பார்ப்ப, இது இப்படி இருக்குன்னு அது சொல்லி கொடுக்கும் போது, இப்ப நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இப்ப நம்ம மாறுறவங்களா இருக்கணும். அப்போ வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி நாம மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருந்தால் மட்டும்தான் முதல்ல அறியாமையிலிருந்து விடுதலை, இரண்டாவது நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை, மூணாவது எதிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை வாங்கிடலாம். மரணத்திலிருந்து விடுதலை வாங்கிடலாம். ஆனா எதுல உறுதியாக வேண்டியது இருக்குங்க? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதியாகணும். கரெக்ட் தான், சத்தியத்துல. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, மீண்டுமாக ஒரு வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் யாருடைய ஆவியில கொடுக்கப்பட்டுச்சு? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. தேவனுடைய மனுஷன் முதல்ல என்ன ஆகணும்? தேறினவனாகவும். முதல்ல அவர் என்ன ஆகணும்? படிக்கிறவரா இருப்பாரு. முதல்ல இந்த படிக்கிறவர் முதல்ல எந்த ஸ்டேஜ் மாறினவரு? அந்த படிச்சதுல அவர் பாஸ் பண்ற இடத்துக்கு வரணும். இப்போ தேறினவனாகவும், அப்புறம் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நற்கிரியைன்னு என்னதுங்க? நல்ல கிரியைன்னு என்னது? நல்ல காரியங்கள் என்னென்ன சொல்லலாங்க? நல்ல காரியங்கள் தான தர்மம் பண்ணுவது, பிறருக்கு உதவுவது. உதாரணத்துக்கு கண்ணு தெரியாதவங்க வந்தாங்கன்னா கீழ்ப்படிதல். அப்போ இந்த மாதிரி ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? உதவி செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ இதுதான் என்னதுங்க? நற்கிரியை. அப்ப நற்கிரியைனா என்னங்கிறது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? படிக்க வேண்டியது இருக்கு. எந்த நற்கிரியும் செய்யறதற்கு அவர் முதல்ல என்ன ஆகணும்? இதுதான் விஷயம். தகுதி வேணும். அப்புறம் அவைகள் உபதேசத்துக்கும். பாருங்க, அவைகள் எதுக்கு? உபதேசம்னா என்னதுங்க? கர்த்தர் ஒரு உபதேசம். இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, ஆத்மாங்கிறது என்னது? ஒரு உபதேசம். அந்த உபதேசத்துல என்ன சொல்லுது, என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப வசனம் என்னது? உபதேசத்துக்கும், அப்புறம் கடிந்து கொள்ளுதலுக்கும். இப்ப நம்ம எதை தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வசனம் என்ன பண்ணும்? நம்மள திட்டம். என்ன சொல்லும்? நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற, வசனம் என்ன சொல்லுது? இப்படி இருக்குதுன்னு பாரு, திட்டம். அப்புறம் கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. சீர்திருத்தல்னு என்னங்க? படிச்ச உடனே நம்மளால என்ன ஆயிட முடியாது, ஒரு விஷயத்துல மாறிட முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த ஜென்ம சுபாவத்துல இருக்கிறோம். மெல்ல 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 மெல்லத்தான் என்ன ஆகும், நம்ம அந்த மாற்றத்துக்குள்ளார போவோம். சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும். நீதி என்னன்னு தெரியுங்களா? நமக்கு தெரியுமாங்க சிஸ்டர்? நீதினா என்ன, அநீதினா என்னன்னு தெரியுமா?
தெரியும். அப்ப நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்குது. ஆம், அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப நீதியை படிப்பிக்கிறது அப்படின்னா தேவன் அவருடைய புக்ல இருந்து என்ன பேச வர்றார், நீதிங்கிறது எப்படி வெளிப்படுது, முதல்ல அதை கத்துக்கணுங்க. உபதேசம், இந்த சத்தியம் எப்படி, கடிந்து கொள்ளுதல் எப்படி, இந்த சீர்திருத்தல் எப்படி, இது நம்ம யார் ஃபீல் பண்ணணும்? முதல்ல படிக்கிற முதல்ல நமக்கு. இப்ப நான் பைபிள் படிக்கிறோம்னா அது முதல்ல யாருக்குங்க? ஆனா பைபிள் படிக்கும் போதே இது இந்த வசனம் அவங்களுக்கு, இந்த வசனம் இவங்களுக்கு, இந்த வசனம் இவங்களுக்கு, அப்படி கிடையாது. இந்த வசனம் யாருக்கு? நமக்கு தான். முதல்ல இது, ஏன்னா இதுலயே நம்மளுடைய பலவீனம் என்ன இருக்கும், நிறைய இருக்கும். முதல்ல இது நமக்குள்ளார சரியாயி தகுதியாக வேண்டியது ரொம்ப முக்கியம் என்று சகோதரன் சகோதரிகளே. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்ம எளிமையாக நகர்த்தி வைக்க முடியாது. எது முக்கியங்க? விசுவாசம் முக்கியமா, மகா பரிசுத்தமான விசுவாசம் முக்கியமா? மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் முக்கியம், அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ இன்னைக்கு இன்னும் நம்ம இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே, அப்ப இத்தனை ஜனங்களுக்கும் ஏன் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் பத்தி தெரியறதில்ல? ஏன் தெரியறதில்ல? இத பத்தி தெரியணுமா இல்லைங்களா? எதனால உங்களுக்கு புரியாம இருக்குது அப்படிங்கறது அடுத்த வாரம் விசுவாசம் பாகம் 2 அப்படிங்கறதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கிறோம். ஃபைனலா நம்ம அந்த வசனம் படிச்சு முடிக்கலாம். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஒரு நிமிஷங்க. இப்ப நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும்போது முக்கியத்துவம் அதிகமா எதுக்கு கொடுப்போம்? பிரேயரா, ஜெபமா? ரெண்டு ஒண்ணுதான். சரிங்க. பிரேயரா இல்ல பைபிள் ஸ்டடியா? ரெண்டும் கொடுக்குறோமா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எது ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்? அதுதான் இந்த வசனம் படிக்கணும். நீங்களோ பிரியமானவர்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னாமா? விசுவாசம்னா என்ன, தேவனுடைய சிந்தைனா என்ன, கர்த்தருடைய சிந்தை என்ன பேசுது, நம்ம இதை எப்படி நமக்கு எடுத்துக்கணும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இது நம்ம பழக்கத்திற்கு கொண்டு வர்றது, முதல்ல இதுக்குள்ளார நம்ம பழகணும். புரியுதுங்களா? ரெண்டாவது எதுக்குள்ளார நம்ம போகணும்? ஜெபம். அப்ப எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ங்க? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் ஜெபம், பைபிள் ரீடிங் ரெண்டாவது. இந்த பைபிள் ரீடிங் பாருங்க, இன்னைக்கு சபையில கேலண்டர் கொடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பைபிள் எல்லாம் எடுத்து படிக்க வேண்டாம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வசனம் நாங்க எழுதி வச்சிருக்கிறோம். அது நீங்க என்ன பண்ணலாம், படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போய்க்கலாம். இந்த வசனம் படிக்கிறவங்களால பாருங்க, தலை சீவும் போது என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அப்படியே அந்த வசனம் படிச்சுட்டு போவாங்க. இது எப்படி தலையில நிக்கும்? எப்படி இது மகாபரிசுத்தமான விசுவாசமா இருக்கும்? இப்ப முக்கியத்துவம் எப்படி கொடுக்கணும்? பைபிள் ஸ்டடிக்கு எப்படி கொடுக்கணும்? மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்கு நம்ம எப்படி நிக்கணும்? முதல்ல இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் எப்படி நம்ம பிரேயர் பண்ணணுங்கிறது நமக்கு என்ன பண்ணுங்க புரிய வருமே தவிர, நம்ம சரியா பண்ணலைன்னா ஜெபம் மட்டும் எப்படி கரெக்டா பண்ணுவோம்? எப்படி சரியா பண்ணிட முடியும்? நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? மோடி ஐயாக்காக ஜெபம் பண்றீங்களா? பண்றீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்ல இதை செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணும் போதுதான் நமக்கு புரிய வரும் இந்த ஜெபம் நாம எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்க. அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலத்துல இனி நம்மளுடைய பாடங்கள் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு உபதேசத்தை சார்ந்துதான் இன்னைக்கு நம்ம போகும். இத்தனை நாள் நீங்க கேட்ட மாதிரி இருக்காது. இனி வர்றது எல்லாமே ஒரு உபதேசத்தை தாங்கித்தான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு போகும். நெக்ஸ்ட் வீக் பாகம் 2 நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.